ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு அக்டோபர் 22 மகாநதி சீரியல் என்ன சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க வந்து காவேரி வந்து ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருக்காங்க. இங்க பார்த்த இப்ப எதுக்கு அந்த வீடு நீ விக்கணும்னு சொல்றனோடனே கங்கா அதுக்கு மேல கத்துறாங்க. இந்த மாதிரி அங்கதான் ஏற்கனவே இந்த மாதிரி பக்கத்துல இருக்கிறவங்கள போய் பாருங்க பாருங்கன்னு எத்தனை நாள் சொல்றது, அத்தையை வந்து டெய்லி போய் போய் பாருங்கன்னு சொல்லுவியா? அங்கதான் ஏற்கனவே குடிச்சிட்டு பாட்டிலா கிடக்குன்னா சொல்றாங்கல்ல, அதுக்கு பேசாம வித்துற வேண்டியதானே, சும்மா மூடிதானே கிடக்குது அந்த வீடு, வித்துட்டோன்னா இங்க ஒரு பிளாட்டோ எதனாச்சும் வாங்கிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. அப்போனே காவேரி சொன்னாங்க, என்னக்கா நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற, அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆசையா அந்த வீடை கட்டினாரு, அந்த வீடை போய் விற்க சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா பயங்கரமா இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப சாரதா வந்து விஜய் கிட்ட கேக்குறாங்க, நீங்க என்ன தம்பி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது விஜய் வந்து அமைதியாவே இருக்கிறாரு. இல்ல இது உங்க விருப்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாவே இருந்துடுறாரு. இப்போ ஒண்ணு கங்கா என்ன சொல்றாங்கன்னா, அந்த பசுபதி சும்மா வீடு கிடக்குறனால தானே இந்த மாதிரி டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்தா, ஏற்கனவே சகலைகள் பண்ணி வச்ச வேலைக்கு இன்னும் அவன் சும்மாவா இருப்பான், அதுக்கு அந்த வீடு விற்கவே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்திட்டே இருக்கிறாங்க. அப்புறமா காவேரி, இங்க பாருக்கா, அந்த வீடு விற்க கூடாதுன்னா விற்க கூடாதுதான், இங்க பாருமா, யார் பேச்ச கேட்டுனாச்சும் வீடு விற்கணும்னு நினைச்சா அப்புறம் அவ்வளவுதான் பாட்டி, உனக்கும் சேர்த்துதான், இனிமே இந்த வீடு விற்கிற பேச்சு யாரும் இங்க எடுக்க கூடாது சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு காவேரி வந்து ரொம்ப கோவமா பேசிட்டு போயிடுறாங்க. நம்ம கங்காவும் எந்திரிச்சு போயிடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, விஜய் உட்காந்து லேப்டாப்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்போ உடனே காவேரி வந்து எதுவும் முக்கியமான வேலையில இருக்கீங்களானோடனே ஆமானோடனே உங்கள்கிட்ட பேசணும்னே இல்ல பரவ பேசுன்னு சொல்றாரு. இப்பதான் பேச முடியும் சொல்லிட்டு லேப்டாப் மூடி வச்சுட்டு, இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு போனோம்ல, அப்ப அப்படியே எனக்கு வந்து மண்ணெல்லாம் என் மேல பறந்து என் முடியெல்லாம் பறந்து அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்துச்சு, அப்படியே ஒரு வைப் ஆச்சு, அது உங்களுக்கு தெரியுமானோடனே அப்படியா சொல்ற, உனக்கு வைப்பானது எனக்கு எப்படி தெரியணும்னே, அதானே உங்களுக்கு எப்படி தெரியும், பேசாம அங்கே போயிருமானோடனே இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. என்னங்க, இங்க இருந்தா இங்க பாருங்களேன், இந்த ரூம் எவ்வளவு குட்டியா இருக்குன்னு, இந்த ஃபேன் வர கடமுடன்னு சுத்திட்டே இருக்கு, இந்த சத்தத்துல தூங்கவே முடியல அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு காரணமா சொல்லி சொல்லி பாக்குறாங்க. விஜய் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறமா அதனால நம்ம பேசாம நமக்கு அங்க ஒரு பங்களா வீடு இருக்கிறாங்க, நம்ம ஏன் இங்க வந்திருக்கணும், வாங்க நம்ம அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து இது பண்றாங்க. அப்போட விஜய் சொல்றாரு, இல்ல இல்ல நம்ம இங்க இருக்கிறதுதான் எல்லாருக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, என்னங்க நான் இவ்வளவு சொல்றேன், இங்க பாருங்க எனக்கு எவ்வளவு ஹர்ட் ஆகுது தெரியுமா, என் முடியனா எப்படி கொட்டுது பாருங்க, ஆமா ரோடெல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. உடனே காவிரி, பாத்தீங்கல்ல தெரியுதுல்ல, அதுவே எனக்கு எவ்வளவு ஹர்ட் ஆகுது தெரியுமா, பேசாம போலாங்க அப்படின்னு விஜய் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்புறமா காவேரி கிட்ட எனக்கு வேலை இருக்கு சொல்லிட்டு லேப்டாப் பார்த்துட்டு இருக்கும்போது காவேரி எந்திரிச்சு போகும்போது கன்னத்துல முத்தம் கொடுத்துட்டு போறாங்க. இப்ப விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, எதுக்காண்டியே யோசிக்கலாம் போலே அப்படின்னு நினைக்கிறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, நிவின் வந்து சோஃபால படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்போனே யமுனா வந்து, ஏன் இங்க படுத்திருக்கிறீங்க, ரூம்ல வாங்கன்னு கூப்பிடுறாங்க, இல்ல நீ போன்னு சொல்லிடுறாரு. அப்புறமா அவங்க அம்மா வந்தோடனே தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு தலைவலி தைலம் தேய்ச்சி விடும்போது அவங்க அம்மா வந்து, உன் லைஃப் ஏண்டா இப்படி ஆயிருச்சு, பேசாம நான் ஒரு நல்ல லாயரா போய் பாக்குறேன், நீ வந்து அவளை டைவர்ஸ் பண்ணிடு, நம்ம சொத்தெல்லாம் உன் பேர்ல தானே இருக்குது, நீ ஒரு நல்ல தொழில் உன் பேர்ல மாத்தி தரேன், நீ ஒரு நல்ல வேலை பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, நான் யமுனாவை டைவர்ஸ் பண்ணாதான் நீங்க சொத்தை என் பேர்ல எழுதி தருவீங்க இல்லம்மா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாட்ட கேட்டுட்டு இருக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ.